வெல்கம் டு சுபா ஈவோ vlog. நான் எங்கே வந்திருக்கேன்னா பார்க்குக்கு வந்திருக்கேன் பிள்ளைங்களை இட்டுக்கிட்டு. இன்றைக்கி சண்டே இல்லையா, அதனால் பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு பார்க்குக்கு வந்தாச்சு. நேற்று நான் வந்தேன் இங்கே பார்க்குக்கு பிள்ளைங்களை டியூஷனில் விட்டுட்டு, அதனால் இங்கே வந்து தனியாக உட்காண்ட்ருக்கலான்னு வந்தால் இங்கே ஒரே அங்கிள் ஆன்ட்டி கப்புள்ஸாக உட்காண்ட்ருந்தாங்க. அங்கே என் பின்னாடி ஒரு கப்புள்ஸ் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ரொம்ப நேரம் நானும் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்தனால அங்கேருந்து ஏஞ்சிட்டேன். எழுந்திரிச்சு வந்தாச்சு, பிள்ளைங்களை விளையாடுறதுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் ஜாலியாக இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கிள் ஆன்டிஸ் தான் ஜாலியாக இருக்காங்க. பாலை எடுத்துக்கிட்டு போ, இங்க வா இங்க வா. செம்ம கூட்டமா இருக்கு, செம்ம கூட்டமா இருக்கு. பிள்ளைங்க விளையாட முடியாது. நான் டென்னிஸ் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை வச்சு தான் விளையாட முடியும் போல. கொஞ்செல்லாம் விளையாட முடியாது போல. பாருங்க காட்டுறேன் பாருங்க. நேற்று கூட்டமே இல்லை, இன்னைக்கு சண்டேவா இருக்கும், செம கூட்டமாக இருக்கு, ஒரே ரஷ்ஷாக இருக்கு. எங்கேயாவது உட்காரலான்னு பார்த்தா உட்காரது கூட இடம் கிடையாதுங்க. பார்த்தாலும் ஒன்று ஜோடியாக உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வயசானவங்க அப்படி உட்காந்துருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக உட்காரதுக்கு இடம் இருக்குது, ஆனால் வந்துட்டு எல்லாம் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. எங்கே உட்காரன்னு தெரியல. நேற்று பார்க்குறேன் ஒரே அங்கிள் ஆன்ட்டி கப்புள்ஸு தான். எங்கே பாரு தனித்தனியாக வந்து உட்காந்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. எல்லாம் 50 வயசு, ஜென்ஸுக்கு ஒரு 50 வயசு இருக்கும், லேடிஸுக்கு ஒரு 40 வயசு 45 வயசு மாதிரி. அது வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு நோண்டிக்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. பார்க்கெலாம் வசதியாக போயிடுச்சு போல இருக்கவங்க தான் உட்காந்துருக்கு. ஸ்டேட்டிங் நடக்கு, ஸ்டேட்டிங் காட்டுறேன் பாருங்க. ஸ்டேட்டிங் பிள்ளைங்க ஸ்டேட்டிங் நல்லா இருக்குல்ல. பிள்ளைங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக விளையாடலாம். ஆனால் இன்றைக்கி சண்டே இருக்கிறதுனால, சண்டே எங்கே இருக்க பிள்ளைங்க இங்கே தான் இருக்கும், அதனால் ரஷ்ஷாக இருக்கும்.
ஒரே கும்பலாக இருக்கா, எங்கே உட்காந்து பேசுறதுன்னு தெரியல எனக்கு. அதனால் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். எங்கேயும் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. இல்லைன்னா சேர் எங்கேயும் இன்னைக்கு கிடைக்காது. சேர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது இன்னைக்கு. அதனால் கிடைச்ச இடத்துல தனியாக உட்காருவோம். நேற்றெல்லாம் பயங்கர ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி லீவு, எல்லாம் ஆஃபீஸ் லீவு எல்லாம் விட்டுருப்பாங்கல்ல, அதனால் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. உட்காரது கூட இடம் இல்லாமல் இருக்குது இன்றைக்கி. மற்றபடி ஃப்ரீயாகவே இருக்கும், எங்கே பார்த்தாலும் உட்காரலாம். இங்கே வந்துட்டு டென்னிஸு, பிள்ளைங்க ஊஞ்சல் விளையாடுறதுக்கு, எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே இருக்குது. வயசானவங்களேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் இங்கே வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் நான் சுற்றி வந்து இப்போ பேசலைன்னா ஒரு மாதிரி இருக்குது. எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்களா, உட்காந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்களா, அதனால் பேசுகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த பார்க்கு தான் எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. எப்பவுமே நான் அதுக்கு முன்னாடிலாம் பார்ப்பேன், வந்து உட்காந்துட்ருப்பேன் பார்ப்பேன் நான். அதுக்கு முன்னாடிலாம் வந்து சின்ன சின்ன பசங்க தான், லவ் பண்ணுற பசங்க தான் வந்து உட்காந்துட்டு நோண்டிக்கிட்டு இருக்குங்க. வந்து எல்லோரும் இருக்காங்க, நடமாடுறாங்களாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு பக்கம் கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு உட்காந்துட்டு எதனா ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்போலாம் அங்கிள் ஆன்டிஸ் தான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க எதுக்குமே அசிங்கப்படலை, எதுக்குமே இது பண்ணலை. நம்ம தான் அசிங்கப்படுறதா இருக்குது எல்லாத்துக்குமே. நம்ம தான் அசிங்கப்பட்டு இடைய போகணும். அவங்க அசிங்கப்பட்டு இடைய போய் ஆள் உட்காந்துருக்காங்க, எல்லாம் இருக்க மாட்டாங்க. செம்ம கூட்டமாக இருக்கு. கேரம் போர்டு விளையாடுவாங்க, யோகா நடக்கும், ஜிம்மு இருக்குது. வயசானவங்களாம் எக்ஸசைஸ் செய்யலாம், வாக்கிங் போகிறாங்க. நல்லா பெரிய பார்க்கு, பிள்ளைங்கள்லாம் ஃப்ரீயாக விளையாடக்குள்ள நல்லாயிருக்கும். அங்கே முன்னாடி ஒன்று இருக்குது, ஃபுட்பால் வாலிபால்லாம் விளையாடுறதுக்கு, எல்லாத்துக்கும் மேட்ச் விளையாடுறதுக்கெலாம். அங்கே தான் கூப்பிட்டு போனேன். அங்கேருந்து வீடியோ போட முடியல, அங்கேயும் செம கூட்டம். மேட்ச் விளையாடுறாங்க பசங்க, கோச்சு இது பண்ணி அதெல்லாம் இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டேன், இப்படி கூப்பிட்டு வந்துட்டேன் பிள்ளைங்கள, ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. நேற்று ஒரு கப்புள்ஸு எல்லாம் அங்கிள் ஆண்டி தான். நான் மண்ணுக்கு உக்காந்துட்டு இருந்தேன், உக்காந்துட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன் பின்னாடி வந்து உக்காந்துக்கிட்டு 2 பேரும் கிட்ட உட்காந்துட்டு நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒன்றும் செட்டாகல, கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எழுந்திரிச்சு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறேன், மறுபடியும் அவங்க எனக்கு முன்னாடி கொஞ்சம் எழுந்திரிச்சு வந்து மறுபடியும் இன்னொரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வேலையை முடிச்சுட்டு, அதாவது நைட்டு வேலையை முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துடுறாங்க. 7 மணிக்கு வேலை முடியுதா, இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு 9 மணி வரைக்கும் பார்க்கு லாக் ஆகிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு நோண்டிக்கிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி போகிறாங்க. இது ஒரு குழப்பாக இருக்குது. இங்கே ரிலாக்ஸாக வந்து எங்கேயுமே வந்து உட்கார முடியாது, மனசுக்கு நிம்மதியாக. ஒன்று அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி பிரச்சனையாக இருக்கும். நிம்மதியாக வந்து உட்கார முடியாது எங்கேயும். பிள்ளைங்க தேடுறாங்களா இல்லையான்னு பார்க்குறேன். பிள்ளைங்கள விட்டுருக்கேன் விளையாடுறதுக்கு, ஒரு 10 நிமிஷம் விளையாட்டோம், அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இதோட 4லேருந்து ஸ்கூல் வச்சுருவாங்களா, 4லேருந்து ஸ்கூல் போனோம், சாயந்தரம் டியூஷன் போனோம். அதனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. நீங்களும் உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது கொஞ்சம் நேரம் வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாக பிள்ளைங்க விளையாடுற மாதிரி கூப்பிட்டு வந்து விடுங்க.